ஸோ ஒய்ஃபோட ஹோல் ஃபேமிலி சேர்ந்து வெல்கம் பண்ணணும். காலையில் எழுந்திரிச்சோடனே எண்ணெய் வச்சு நல்லா ஆயில் மசாஜ் மாதிரி பண்ணிவிட்டு காலையில் வந்து ஒரு பெரிய சரம் தெருனா அந்த தெரு நீட்டுக்கு சரம் இருக்கணும். அப்படி வெடிக்கும் போது அவங்க 2 பேரும் அங்கே இருந்து மருமகளுக்கு ரொம்ப பிடிச்சது ஸ்வீட் ரொம்ப பிடிக்காது அவளுக்கு வந்து நிறைய சாரீஸ் ரொம்ப பிடிக்கும். அப்பாவும் இவங்களும் ஒன்றா இருக்கணும் அப்படின்றதுலாம் எனக்கு ஒரு பெரிய ட்ரீமு. வந்து அவங்க அப்பா மாமாலாம் யாராவது எண்ணெய் எல்லாம் தேய்ச்சி இது பண்ணுவாங்க, குளிப்பாட்டி விடுவாங்கன்னு சொன்னாங்க. அதுக்கு தம்பிகள் அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். வணக்கம் சார். உங்களுக்கு அப்படியே இந்த ஷாட்டில் பார்க்கலே தெரியும், பின்னால் உட்காந்துருக்கிறதெல்லாம் புதுமண தம்பதிகள். அப்படியே பார்க்கவே கண்கொள்ளா காட்சியாக இருக்கு. பொறாமப்படுறியா? அப்படி பார்க்குறப்ப தலை தீபாவளி கொண்டாட காத்திருக்கக்கூடிய புதுமண தம்பதிகள் எல்லாரும் இந்த பக்கம் இருக்கிறாங்க. இந்த பக்கம் பெண் வீட்டார், அதாவது பொன் கொடுத்தோர் இருக்கிறாங்க, மாமனாரும் மாமியாரும் இருக்கிறார்கள். வெரி குட், அப்படித்தான் இருக்கணும். ஸோ எல்லாரும் வெயிட்டிங் ஃபார் தலை தீபாவளி. ஓகே, ஒரு தலை தீபாவளி ரைட்டா அப்படிங்கிறப்ப நமக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும் இல்லையா? கரெக்டாக கட்டுவிட்டா அந்த டேவே இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் ஒரு வச்சுருப்பீங்களா, அன்னைக்கு போவீங்க, அன்னைக்கு இதெல்லாம் நடக்கும், அப்படி ஒரு எக்ஸ்பெக்டேஷன், ஒரு ஆசை இருக்கும்ல, அது என்ன? பல இருக்குதே, எதை சொல்றது? அவங்க அப்பா வந்து அவங்க அப்பா மாமாலாம் யாராவது எண்ணெய் எல்லாம் தேய்ச்சி இது பண்ணுவாங்க, குளிப்பாட்டி விடுவாங்கன்னு சொன்னாங்க. ஆமா, இவர் பெரிய சீர பிரதமரே. நான் அதுக்கு மெயினாக வெயிட் பண்ணுறேங்க சார். அதெல்லாம் ஸ்வீட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நிறைய டிஃப்ரெண்ட்ஸான ஸ்வீட்ஸ் எல்லாம் செஞ்சு கொடுத்தாங்கன்னா. என்னடா சொல்ற? ஆமாண்ணே சார், ஒரு வீடியோவில் பார்த்து இந்த 300 வகையான டிஷ்ஷஸ் எல்லாம் வச்சு இது பண்ணுற மாதிரி. ஆமா, நீ பெரிய ஜமீன்தாரு. அந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கேன். 300 வகையான ஸ்வீட்டு. அதை என்ன கேட்குறேன்? தலையில் நல்லெண்ணெய் ஸ்வீட்ஸ் மட்டும் ஒரு 70%, மீதி வந்து நான்வெஜ்ஜாக போயிடலாம். ஆமா, நீ சொல்றது நியாயம்தான். 300 வகை உணவு சார். ஒரு 20 டிஷ் செய்வோங்க சார். சொல்லவே இல்லை, ரொம்ப முக்கியம். டிஷ்ஷு. சரி, 300 ஐட்டம் கேட்டீங்கல்ல, ஓகே. நான் என்ன சொல்கிறேன், 300 இருக்கட்டும், ஒரு 30 ஸ்வீட்டு பேர் சொல்லுங்க. என்ன மன்னிச்சிருங்கண்ணே, எனக்கு மறந்து போச்சுண்ணே. சார், பால்கோவா, காஜு கட்லி, ரசமலாய், பால் கொழுக்கட்டை, என்ன சொல்றான், கேசரி, குழி பணியாரம், இனிப்பணியாரம், மைசூர் பாக், லட்டு, ஜிலேபி, சோன் பப்படி. ரொம்ப முக்கியம். பப்படி அவர் தானே மாப்பிள்ள. சோன் பப்படி, குலோப் ஜாமுன். இது எப்படி உனக்கு தெரியும்? இது ரசகுல்லா, அதிரசம், கச்சாயம். புதுசா இருக்குண்ணே, புதுசா இருக்கு. 14. அவ்வளோதாங்க சார். என்ன தம்பி, என்னையா இவ்வளவு அப்பாவியா இருக்கிற? அதாவது முக்குன்னு முக்கியே 14 தான் வருது. ஆனால் 300 ஐட்டம் கேட்குறீங்களே, என்ன மாப்பிள்ள நீங்கள்? ஏன் பயந்துட்டியா? இல்ல. ஓகே, அடுத்தது அந்த நாள் எப்படி இருக்கும்னு நீங்கள் நினச்சிருக்கீங்க, மைண்டில் வச்சுருப்பீங்களே? கரெக்டாக கட்டுவிட்டா? அவங்க யூஸ்வலாக பண்ணுற அந்த தலை தேய்ச்சி குளிச்சு விடுறது, தென் வெளியே வந்தோடனே புது ட்ரெஸ் அவங்க கொடுப்பாங்க. புது ட்ரெஸ் கொடுத்துட்டு வெளியே கிராக்கர்ஸ் வெடிக்க போகிறப்போ ஒரு 10,000 வாழா 10,000 வெடிக்கணும். சரி சரி, அப்புறம் என்னாச்சு? ஸோ அது வெடிக்கிறப்போ மாப்பிள்ளை வந்திருக்காருன்னு தெருவுக்கே தெரியணும். ஆமா, நீ பெரிய ஜமீன்தாரு. இப்போ தீபாவளிக்கு சீரா கார் கேட்டிருந்தேன் ஆல்ரெடி. இது எந்த ஊர்லயுமே இது பழக்கம் இல்லையே தம்பி. கேட்கறதுக்கு நீ யாரா? அப்படி சொல்லுங்க மாப்பிள்ள. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அவங்க மாப்பிள்ளைக்கு பண்ணுவார். சார் வாங்கி கொடுக்கலாம் சார், நிறுத்துற கேட்டிருக்காங்க சார். கார் நிறுத்தவங்க பார்க்கிங் கூட வேறுக்கான்னு கேட்குறாங்க. அவர் என்ன சொல்ல வராரு? சொல்லு, நீ தான் தைரியமான ஆளத்தை சொல்லு. நான் கார் வாங்கி தந்துடுறேன், பார்க்கிங்கோட ஒரு வீடு மாப்பிள்ள வாங்கி இருந்தாருன்னா வாங்கி கொடுத்துட போறோம், அவ்வளவுதான். நான் உங்களை எப்படி நம்புறது? ஏன் மேல நம்பிக்கை இல்லையா? சார் யூஸ்வலாகவே எங்கள் மாமியார் வந்து 3 வேளைக்குமே ஸ்வீட் செஞ்சு போடுவாங்க சார். சரி, இப்போ என்னடா பண்ண சொல்ற? ஸோ இப்போ தீபாவளின்றதுனால இன்னும் ஸ்பெஷலாக ஸ்வீட் செய்வாங்க அப்படின்னு எதிர்பார்க்குறேன் சார். விளங்கின மாதிரி தான். அண்ட் தென் ஸ்வீட்டோட சீரும் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். இது உனக்கே அசிங்கமா இல்ல? எல்லாரும் என்ன செய்வாங்கன்னு இருக்கீங்களே, அந்த நாள் எப்படி இருக்குன்னு சொல்லவே மாட்டேங்கிறீங்களே. நீ கேட்கறதுனால சொல்றேன். சொல்லு சார், காலைல எழுந்த உடனே எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாட்டிட்டு, அதுக்கு என்னப்பா என்ன அப்புறம் பட்டு வேட்டி சட்டெல்லாம் எடுத்து வச்சாங்கன்னா அதை எடுத்து போட்டுட்டு, அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டுட்டு. சரி சரி, அப்புறம் என்னாச்சு? அவங்களே வந்து எங்கன்னா போயிட்டு வாங்க அப்படின்னு நல்ல ட்ரிப்பாக அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. அங்கே அப்புறமா வந்து ஜுவல்ஸ் எதனா
போடுவாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாம் சீருக்கு வந்துடுறீங்க கரெக்டா. கரெக்டா கட்டுவிட்டா. அதனால எப்படின்னா காலையில் எழுந்திரிச்சோடனே ஆயில் எண்ணெய் வச்சு நல்லா ஆயில் மசாஜ் மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கு என்னங்கிறப்ப மசாஜ். ஆமாம் அது குளிச்சுட்டு அப்புறம் சாப்பாடு பார்த்தீங்கன்னா நான்வெஜ் தான் சார் ஏன்டா இப்படி அலையிற? எனக்கு பிடிக்கும் காலையில். ஆமாம். அப்புறம் ஒரு சின்னதாக ஒரு குட்டி தூக்கி போட்டு விளங்குன மாதிரி தான். மதியம் அதே மாதிரி சாப்பிட்டுங்க சார். கிராக்கர்ஸ் பட்டாசுலாம் வெடிச்சிட்டு சொல்லவே இல்ல. அதெல்லாம் அப்புறம் நம்மளும் என்ன தச்சு குழு வட்டி விட்டுப்போம். மசாஜ் மசாஜ் நானே பண்ணுவேன் சார். ஏய் இப்போ இது ரொம்ப முக்கியமாடா. வாங்க மாப்பிள்ள, மாமனார் மசாஜ் பண்ணி நான் பார்த்ததில்ல. கோல் போட்டாயா. அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் உள்ள கூட்டிட்டு போயிட்டு காலையில் இட்லி குடல் குழம்பு இருக்கு. போதுமா சார்? இதெல்லாம் உங்களுக்கு தேவையா? அது சாப்பிட்டு முடிச்சிட்ட அப்புறம் சரின்ட்டு மறுபடியும் பேலன்ஸ் இருக்க கிராக்கர்ஸ் கொஞ்சம் இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. முடிச்சுட்டு ஃபேமிலியாக படத்துக்கு போகிறோம். மார்னிங் ஷோ 11 மணிக்கு. ஆமா. அது முடிச்சுட்டு வந்து ஆஃப்டர்நூன் லஞ்சு. எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. ஃபேமிலியாக போயிட்டா லஞ்ச் யார் செய்யுது? அந்த விஷயத்தை கேக்குறியா? நான் சொல்றேன். நாங்கள் 2 பேர் தான் ஃபேமிலி. ஓ அந்த அதாவது இவங்கெல்லாம் அங்கே சேவை செய்யறதுக்கு இருப்பாங்க. டெபினெட்லி. நீங்க படத்துக்கு போயிட்டு வருவீங்க. ஆமா. பக்கத்துல பச்சை சட்டை தம்பி என்ன அந்த நாள் எப்படி இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீர்கள்? ஏன் இதை உனக்கு சொல்லி ஆகணுமா? சர்ஃபுல். ஆ. ஸோ எனக்கு வந்துட்டு நைட்டு ஃபுல்லாக வீட்டு ஃபுல்லாக லைட்டிங் இருக்கணும். அப்படியா? அப்படித்தான். இப்போ எப்படி கல்யாணத்துக்கு லைட் அலங்காரம் மாதிரி தீபாவளிக்கு அலங்காரம். இது எப்படி உனக்கு தெரியும்? ஸோ பட்டாசு தாண்டி இந்த மாதிரி கொஞ்சம் தெரிய வைக்கணும்னு ஒரு ஆசை சார். ஆனா ஏன் அது கொஞ்சம் 2-3 பேர் சொல்லுங்க. தம்பியும் சொன்னா என்னவா இருக்கும்? எனக்கு என்னடா தெரியும்? அப்பல நீங்களும் சொன்னீங்க, இன்னொருத்தர் கூட அப்பதான் எழுத்த வீட்டுக்காரங்களுக்கு தெரியும்னு. ஏன் என்ன ரீசன்? 2-3 பேர் சொன்னீங்க. அது எப்படிங்க என் வாயால சொல்லுவேன்? வேற எக்ஸ்பெக்டேஷன் தான் இப்போ. ஸோ ஒய்ஃபோட ஹோல் ஃபேமிலி சேர்ந்து வெல்கம் பண்ணணும். நீ உண்மையை சொன்னதுனால உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அவங்க சிஸ்டர்ஸ், எங்கள் பிரதர்ன்லாம், அவங்க பசங்க எல்லாம் சேர்ந்து வெல்கம் பண்ணணும். சரிப்பா, அதை விடு. அப்புறம் அந்த டே ஃபுல்லாக நல்லா விருந்து சாப்பிட்டு பட்டாசு வெடிக்கணும். ஆனா இது புதுசா இருக்குனே. புதுசா இருக்கு. எனக்கு ஒரு பாண்டிங் அவங்க ஃபேமிலியோட இன்னும் நல்லா வரும். எல்லாருக்கும் ஒரு கலகலப்பான ஒரு குடும்பம், ஆண்கள் அதை தான் சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். சார் நான் வந்து மாமியார் வீட்டில் தான் தலை தீபாவளி கொண்டாட போகிறேன். வச்சிருக்கிற இது உனக்கே அசிங்கமா இல்ல? அப்படியா? ஆமாம், ஏன்னா எங்கள் வீட்டில் சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அதனால அவ்வளோவா பேசுறது இல்லை. சரி, இப்போ என்னடா பண்ண சொல்ற? அதனால என்னோட ட்ரீம் வந்து நம்ம சின்ன வயசுலேருந்தே பார்ப்போம்ல, பக்கத்து வீட்டில் அக்காவுக்கு கல்யாணம் ஆச்சு அப்படின்னா இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. அவ்வளோவா வெளியவே வரமாட்டாங்க. அந்த தீபாவளி அன்னைக்கு நாங்கள் பார்த்துட்டே இருப்போம், எப்போ அந்த அக்கா வெளியே வருவாங்க, அதுக்காக தான் காத்து நிக்கிறேன். பட்டாசு வெடிக்க வருவாங்கல்ல, கல்யாணத்தப்போ எப்படி இருந்தாங்க, இப்போ அதே மாதிரி இருக்காங்களா அப்படின்னு பார்ப்போம்ல. ஆமா, நீ சொல்றது நியாயம்தான். அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஆசை இருக்கு. அந்த தீபாவளி எப்படி பரிசீலிக்க போறீங்க? உங்கள்கிட்ட என்ன திட்டம் இருக்கு? சொன்னா தீத்துற போறியா? என்னால முடிஞ்சதை செய்யறேன், சொல்லுங்க. என் மருமகளுக்கு ரொம்ப பிடிச்சது ஸ்வீட் ரொம்ப பிடிக்காது அவளுக்கு. அதுக்கு என்னப்பா? என்ன போட்டு நான் அடப்பு தெரிஞ்சு போ அடப்பு. ஏண்டி அவளுக்கு வந்து நிறைய சாரீஸ் ரொம்ப பிடிக்கும். என்னப்பா சொல்ற? ஐயோ, அவளுக்கு பிடிச்ச மாதிரி பட்டு புடவை எடுத்து வச்சிருக்கேன். அப்படியா? என்னத்த அப்படியா? அதுக்கப்புறம் நகை போடலான்னு பிளான் இருக்கு. பிளான் இருக்கு. வெரி குட். அப்படித்தான் இருக்கணும். ஒரு அம்மா ஸ்தானத்துல இருந்து உங்களுக்கு தலை தீபாவளி கொண்டாடுறாங்க உங்க மாமியார், உங்களுக்கு பட்டு புடவை பிடிக்கும், நகை எல்லாம் எடுக்கிறாங்க. தெரியுமாடா, எனக்கு ரொம்ப அறிவாளித்தனமா பேசாத. ஆனா இதெல்லாம் இருந்தாலுமே கூட என்ன ஏக்கம் மனசுல இருக்கு? வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? எனக்கு எல்லாமே கிடைச்சிருச்சு அவங்க சைடு இருந்து, ஆனா என்ன என் மூலமா அவங்களுக்கு அது கிடைக்கலையே அப்படிங்கிறது ஒரு இது இருக்கும். இவ்வளவு சீக்கிரமா புரிஞ்சுக்கிட்டீங்களா? எந்த விஷயம் அவருக்கு நடக்கலைன்னு உங்களுக்கு சின்ன பொறாமை உண்டு? அதை என்ன கேக்குற? அவன் எங்க அப்பா இறந்துட்டாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது சே, அப்பா இருந்திருந்தா நம்ம ஒன்றா இருந்திருப்போமோ, சரி சரி, அப்புறம் என்னாச்சு? அப்பா கூட இந்த மாதிரி ஒன்றா இருந்திருப்பாங்களோ, இவங்களையும் அப்பாவையும் ஒன்றா பார்க்கணுங்கிறது எனக்கு ரொம்ப ஆசை. அதை விட வரேன்னா ஒன்று எனக்கு, அதுக்காக தான் காத்து நிக்கிறேன். உங்களுடைய தலை தீபாவளி நாள் ஆசைகள்? தீபாவளி ஸ்பெஷல்னா எங்க ஊர் திண்டுக்கல். ஸோ வான்கோழி பிரியாணி எப்பயுமே தீபாவளினா வான்கோழி பிரியாணி. என்னையா சொல்ற? மேபி உங்க கரூருங்கிறனால வாத்து ரிலேட்டடா வாத்து கறி மாதிரி ஏதாச்சும் சமைச்சு வேணா ஸ்பெஷலா சாப்பிட்டுக்கலாம் தீபாவளி அன்னைக்கு. வெரி குட். அப்படித்தான் இருக்கணும். ஓகே, அது வேணா ஸ்பெஷல். பட் ஆக்சுவலி ரொம்ப எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாம தான் இருந்தேன். கேட்டுக்க. இங்க வந்து பாக்குறப்போ இவங்கெல்லாம் பேசுறப்போ ரொம்ப இன்ஸ்பைரேஷனா இருக்கு பேசுறது. எதெல்லாம் உங்களுக்கு இன்ஸ்பைரிங்கா?
இதுக்கெல்லாம் விளக்கம் சொல்ல முடியுமாப்பா? நான் அது வரைக்கும் இப்பதான் சொல்லிட்டு இருந்தேன், பேசாம உங்க அப்பாவையும் உன் தம்பியும் கூட மசாஜ் பண்ண வைக்கலாம் போல இருக்கு. ஆமா, நீ சொல்றது நியாயம்தான். கேட்டதெல்லாம் கரெக்ட் தான் சார். ஆனால் மசாஜ் வந்து எங்கள் இதில் பண்ண எண்ணெய் வைப்பாங்க, குளிச்சிக்க சொல்லுவாங்க. என்ன வச்சுட்டு குளிச்சுக்கங்கன்னு சொல்லலாம். குளிச்சுக்கங்கம்பாங்க. ஆமா, எங்கடா அவன் கிளப்பிடும் யாரு இந்த மசாஜ்? நீ தானாப்பா சார், இதெல்லாம் உங்களுக்கு தேவையா? பக்கத்துல? ஆக்சுவலி ஒரு 1 வீக் முன்னாடியே என்னோட ஒய்ஃப் வீட்டிலேருந்து வந்து என்னை இன்வைட் பண்ணணும். இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. இன்வைட் பண்ணால் சும்மா நார்மலாக ஃபோனில் சொல்லிடக்கூடாது, வீட்டில் வந்துட்டு இன்வைட் பண்ணணும், எல்லாரும் வாங்க குடும்பத்தோட அப்படின்ற மாதிரி. ஆமா, நீ பெரிய ஜமீன்தாரு. அதுக்கப்புறம் முந்தின நாள் நாங்கள் போகும்போது என்னோட மாமியார் கூட பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா 2 பேர் இருக்காங்க. ஸோ எனக்கு 3 மாமியார். இது உனக்கே அசிங்கமா இல்ல? ஸோ 3 மாமியாரும் சேர்ந்து எனக்கு ஆரத்தி எடுக்கணும். இவர் பெரிய மத்திய மந்திரி.